ஈமான் இருக்கணும். ஈமானை அடிப்படையாக கொண்டு, அதனால தான் பெருமானார் சொல்லும் போது லா துசாய் பில்லா மூமினன், இறை நம்பிக்கையாளர்களோடு உங்கள் நட்பு வையுங்கள், உங்கள் நட்பை ஆக்குங்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய நல்ல தொடர்பு என்பது யாரும் கரை சேர்க்க முடியாத அந்த சொர்க்கத்தில், நரகத்தில் இருந்து விடுதலையாக்கி சொர்க்கத்தில் கொண்டு நம்மை உட்கார வைக்கிறது. நான் இங்கே வீட்டு பெண்களுக்கும் சொல்லுகிறேன், தாய்மார்களுக்கும் சொல்லுகிறேன், நல்ல சீதேவிகளான பெண்களோடு பழகுங்கள். அப்படிப்பட்ட பெண்களோடு தோழமை வையுங்கள். சீதேவி குணமுள்ள பெண்களை உங்களுடைய நட்புக்கு தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். நட்பு என்பது ஆண்களுக்கு மாத்திரம் சொந்தம் அல்ல, அது பெண்களுக்கும் என்கிறார்கள். நம்முடைய தோழமையும் அப்படிப்பட்டவர்களோடு இருக்க வேண்டும் என்கிறார்கள். நமக்கு நல்ல ஒரு அந்த நிலை வாழ்க்கையை எங்கோ கொண்டு போகிறது. துன்யாவில் கிடைக்கிற பாக்கியம் ஒன்றல்ல இரண்டல்ல, அல்லாஹ் மிகப்பெரிய பாக்கியங்களை இங்கே நசீபாக்குறான். அப்ப அந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, உங்கள் தோழமை இறை அச்சம் உள்ளவர்களோடு, இறை நினைவுடையவர்களோடு, ஈமானோடு, ஈமானுடைக்கு சொந்தக்காரர்களோடு இருக்கட்டும். ஒலா யாக்குலு தாமக இல்லா தகி, உங்கள்கிட்ட இருந்து ஒரு சாப்பாடு கொடுக்கப்படுது என்றால், உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் விருந்தாளியா வருகிறார் என்றால் அவர் அல்லாஹ்வின் அச்சமுள்ளவராக இருக்கட்டும். உங்கள் வீட்டு சாப்பாடை கூட சாப்பிட்றவர் அல்லாஹ்வுடைய அச்சமுள்ளவராக இருக்கட்டும். எல்லாருக்கும் விருந்து கொடுக்கலாம், யார் பசிக்குதுன்னாலும் கொடுக்கலாம், கொடுக்க வேண்டும். ஆனால் உங்கள் விருந்தை சாப்பிடுகிறவர் இறை அச்சமுள்ளவர் சாப்பிட்டால் அந்த விருந்தே பாக்கியமாகும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக.